102வது கந்தர் அலங்காரம். திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்போடுருவ பொறுவடிவேலும் கடம்பும் தடம்பும் மாறிரண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர் கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதிக்கொண்டவே. இது மிகை பாடல். மிகைதான் சொன்னீங்க, மிகையான பாடல்கள் 8 பாடல்கள். இது 2வது பாடல். முருகப்பெருமானின் தரிசனத்தை அவர் எப்படி பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார் அத சொல்றாங்க. இந்த பாடல்கள்லாம் வந்தது, இதெல்லாம் பார்த்தோம்னா அவர் பாடின மாதிரியே இருந்துதான். அதனால இதோட சேர்த்துட்டாங்க இல்லைங்களா. அவன் திருவடியை பற்றி கொண்டால் கண்களில் இருந்த கருணை நம்மளை ஒட்டி கொள்ளுவான். அவன் திருவடியை பற்றி கொண்டால் அவன் கண்களில் இருக்கும் கருணை நம்ம பற்றி கொள்ளும். எதெல்லாம் வந்தது திருவடி, அவருக்கு கண்ணு முன்னால இன்னாத வந்தது. திருவடியும் தண்டையும் சிலம்பும், மணிகள் ஒலிக்கக்கூடிய சிலம்பும் சிலம்போடுருவ. இந்த சிலம்புக்கு மலை என்று பெயர். சிலம்போடுருவ பொறுவடி வேலும். அந்த கிரௌஞ்ச மலையை 2 ஒதிச்சு இல்லைங்க, அந்த உதைத்த வெட்டிய அந்த வேல், அந்த சிலம்பூடுருவ அந்த மலையை. இந்த சிலம்புக்கு சிலம்பு ஊடுருவ மலை. சிலம்பு முதல்ல இருக்கிற சிலம்பு மணிகளின் ஒளி பொருந்திய சிலம்பு, பாதத்தில் அணிஞ்சிருக்கிறது. இந்த சிலம்பு மலை. அந்த மலையை, கிரௌஞ்ச மலையை 2ஆக பிளந்த பொறுவடி வேலும். அந்த வேலும் கடம்பும், கடம்புனா கடப்ப மாலையும், தடம்பியம் 6 அந்த புஜங்கள் 6 6 கைக்கு 12 கை 6 மறுவடிவான வதனங்கள் 6 விசாலமான 12 தோள்களும் மறுவடிவான அழகான திருமுகங்கள் 6 மலர் கண்களும், மலர் போன்ற கண்கள், தாமரை கண்கள், மலருக்கு ஒப்பாக கண்களை சொல்லுவாங்க. கண்மலர்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. கண்மலர் செலுத்துற சாத்திர கூட சொல்லுவாங்க கண்மலர். அது மாதிரி கண்மலர்களும் எல்லாத்தையும் பட்டியல் போட்டு சொல்றார். இதெல்லாம் நம்ம பார்த்தேன். யான் எனது என்ற அந்த இடம், அந்த யான் எனது என்ற அந்த அகங்காரம் மமகாரமும் போனா இறைவன் திருவடிக்கு நம்ம அடையிறதுக்கு ஒரே வழி அதுதான். யான் எனது அது போகணும். அது போனாக்கா நம்ம இறைவனை திருவடியை அடையலாம். எனக்கு முன் காட்சி கொடுத்தாரு. தான் பெற்ற மகிழ்ச்சியை அவர் விவரிக்கிறாரு. நடன காட்சி கொடுத்தாரு. கொண்ட நடனம் கொள்ளும் திருப்பரங்குன்றத்துல நடன காட்சி கொடுத்தாரு. திருவடியில் தொடங்கி கண்களில் முடியும். திருவடி என்பது வழி, கண் என்பது பயன். திருவடி வழியா தானே போறோம். திருவடியை பிடிச்சா நம்மளுக்கு என்ன பயன் கிடைக்குது? அவங்களுடைய அருள் பார்வை கிடைக்குது இல்லைங்களா. 12 விழிகளிலே ஒரு விழியால் பார்த்தாலே என் பாவம் போகலாம். 12 விழி வச்சிருக்கிறாரு இல்லைங்களா. அது மாதிரி அந்த 12 விழியில கண்ணில் நம்ம திருவடி போற வழி, அதுல பயன் நம்மளுக்கு கண் வழியாக நமக்கு பயனை நம்ம பெறலாம். தரிசன சிறப்பை காட்டக்கூடியது இந்த பாடல்.